சமூக சொந்தங்களை உங்கள் அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி. நண்பர்கள், நம்ம பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா, இது சொந்தமாக ஆட்டு மண்ணில் கட்டின வீடு கட்டி 5 வருஷம் ஆகுது. அவங்க பார்த்து சொந்தமாக கட்டுறதுனால விலை உயர்வான பொருளை கொண்டு இது அழகான முறையில் இதை அமைச்சிருக்காங்க. இது பெரிய ஒரு ஃபோர்ட்டிக்கோ நல்லா கார் நிப்பாட்டுற மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பக்கமே ஃபுல்லாக டைல்ஸு வந்து இந்த செவத்துலேயே ஓட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சொந்தத்துக்கு கட்டினாங்க தான். இந்த பார்க்கக்கூடிய இந்த கதவு வந்து நிலை வந்து ஒரிஜினல் தேக்கிலேயே அது ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அது சேஃப்டி இரும்பு கேட்டு அது எஸ்எஸ்எல் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே வந்துவிட்டோம். அப்புறம் எல்லா இடத்துல ஃபால் சீலிங்கு அருமையாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஹாலு. இது வந்து ஒரு மாடல் கிச்சன் இருக்குது, இது கொடுத்துருக்காங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து இந்த வீடு அமைச்சிருக்காங்க. இந்த இடத்தோடைய அளவு பார்த்திங்கன்னா 30 அடி அகலம், 50 அடி நீளம், 1500 சதுரடி இடத்துல 13 சதுரம் கீழேயே வீடு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம்லேயும் பாருங்கள், எல்லா இடத்துலையும் டைல்ஸு சூப்பராக அழகாக விட்டுருக்காங்க. நல்லா இயற்கை மாடலில் ஒரு டைல்ஸ்லாம் விட்டுருக்காங்க. இது மாதிரி வந்து விற்பனை செய்யக்கூடிய வீட்டில் வந்து ஒட்ட மாட்டாங்க. சொந்தமாக இருக்கிற வீட்டில் தான் இந்த மாதிரி அழகாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை அமைப்பாங்க. எல்லா இடத்துலையும் கபோர்டு அடிச்சிருக்காங்க. சுற்றி காட்டுறோம் பார்த்திங்களா, எல்லா இடத்துலையுமே கபோர்டு இருக்குது. பீரில் தேவைப்படாது. நல்ல பெட்ரூம், நல்லா அகலமாக நீளமாக சூப்பராக அமைச்சிருக்காங்க ஏசியோட. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இதே 2 தடவை நம்ம வந்து சுற்றி காட்டுறேன். இதே மாதிரி தான் இன்னொரு பெட்ரூமு இருக்குது. 2 பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு, மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இப்போ நம்ம ஹாலுக்கு வந்துவிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாடல் கிச்சன். சூப்பராக இருக்கும் பாருங்களேன், மாடல் கிச்சன் இது நல்லா அருமையாக அமைச்சிருக்காங்க. பேக் சைடில் போகிறதுக்கு அதுக்கு ஒரு கதவு ஒன்று வச்சுருக்காங்க. அப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் கபோர்டு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா நிறைய ஜாமான் வைக்கிற அளவுக்கு அழகாக வச்சுருக்காங்க. பெட்ரூமு மாதிரி இது வந்து 15 அடி அகலம், 12 அடி நீள அகலத்தில் இது அமைச்சிருக்காங்க இந்த கிச்சனு. இப்போ நம்ம கீழே பார்த்துட்டோம். இப்போ நம்ம மேலே வந்துடுவோம் பாருங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா கேரளா மாடலில் அங்கேருந்தே ஆளை கொண்டாந்து இது அழகாக அமைச்சிருக்காங்க. எல்லாமே வந்து எஸ்எஸ் கம்பி லாக்கு, 2 ஓடு வந்து மாற்றிருக்காங்க. இது ஒரு அருமையாக மாடியில் அமைச்சிருக்காங்க. இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இங்கே வந்து இயற்கையான ஒரு காற்று வரமை, இதுக்கு ஒரு ஊஞ்சல் அமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கும். நல்ல இடத்துல பாருங்களேன். இந்த மாதிரி வீடை வந்து எந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது. இதோட விலை பார்த்திங்கன்னா 1,30,00,000 சொல்கிறாங்க. சொந்தமாக ஆத்து மண்ணில் கட்டினது. வீடு கட்டி 5 வருஷம் தான் ஆகுது. இதை பாருங்களேன், இங்கே வந்து ஒரு கிளிகள் வளர்க்குற மாதிரி, குருவிகள் வளர்க்குற மாதிரி ஒரு கூண்டு ஒன்று அமைச்சிருக்காங்க பாருங்களேன். இதுக்கு மாடி, இதுக்கு மேலே போகிறதுக்கும் வச்சுருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு மாடியில். இது சொந்தமாக அவங்க வந்து பார்த்து அவங்க பிடிச்ச மாதிரி இது அழகாக அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த பெட்ரூம் பாருங்களேன், ஒரு அழகான வீடு. ஒரு சில வீடு தான் இந்த மாதிரி நம்ம சொந்தமாக அவங்க ஆத்து மனையில், அதுவும் புது வீடு 5 வருஷம் தான் ஆகுது வீடு கட்டி. எப்படி அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? நல்லா பெட்ரூம்னா நல்லா அகலமாக நீளமாக அமைச்சிருக்காங்க. அவங்க சொந்தத்துக்கு அமைச்சிருக்காங்க. 5 வருஷம் தான் ஆகுது. எல்லா இடத்துலையும் சூப்பராக, உண்மையில் நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மாடிலையும் அமைச்சிருக்காங்க. இந்தியன் ஒன்று, வெஸ்டர்ன் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 3-4 பாத்ரூம் இதில் இருக்குது. மேலே எக்ஸ்ட்ரா 2 பாத்ரூம் வச்சுருக்காங்க. கீழே வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. அழகான வீடு, சூப்பராக இருக்கும். இதோட பட்ஜெட்டு தான் 1,30,00,000 சொல்கிறாங்க. வடக்கு பார்த்த வீடு இது. நல்லா ரோடு வந்து டிடிசி அப்ரூவ் பிளாட் இது. ஆனால் ரோடு வந்து வீட்டுக்கு முன்னாடி 30 அடி ரோடு. காரு நிறுத்துகிற அளவுக்கு அருமையான இடமும் ஃபேஸ் விட்ருக்காங்க. இது வந்து மேலே 2வது மாடி மாதிரி சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதுக்கு இருக்குது. அதுக்கு மேலே அழகாக தண்ணி தொட்டிலாம் சூப்பராக அமைச்சிருக்காங்க. ஓடு நல்ல செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஓடு ஃபினிஷிங் மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடு எங்கேயும் வந்து அமைக்கக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரளா மாடலில் தான் அவங்க அமைச்சிருக்காங்க. நல்ல விலையை ஆட்களை கொண்டாந்து இங்கேயே வச்சு சூப்பராக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிருக்காங்க. அழகாக நல்லா இயற்கை காட்டுற மாதிரி ஊஞ்சல்லாம் அமைச்சிருக்காங்க. நம்ம